10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னா ப்ளஸ் டூவில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஆர்டிஃபிஷியல் சீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம இதில் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கேரக்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சீட் கேரக்டர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மெத்தடாலஜிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில அட்வான்ஸ் கேரக்டர் ப்ளஸ் வந்து எப்படி நமக்கு வந்து எஸ்டாப்ளைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் சீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இட் இஸ் கால் த சின் சீடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன சீட் அப்படின்னா சின் சீட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது சிந்தட்டிக் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ ஆர்டிஃபிஷியல் சீட் ஆர் சிந்தட்டிக் சீட் ஆர் சின் சீட் ஆர் ப்ரொடியூஸ்டு பை யூஸிங் த எம்ப்ரியாய்ட்ஸ். எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எம்ப்ரியாய்ட்ஸ் அப்படிங்கிற கேரக்டரை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வாட் இஸ் கால் த எம்ப்ரியாய்ட்ஸ்? இப்போ எம்ப்ரியாய்ட்ஸுங்கிறது என்னது? நமக்கு சொமட்டிக் எம்ப்ரியோஸ், பாடி செல் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொமட்டிக் எம்ப்ரியோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ அப்டைன் த்ரோ த விட்ரோ கல்ச்சர் they may even be derived from the single cell. அப்போ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் செல்லை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ சிங்கிள் செல்லை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்டையர் ஆர்கானிஸை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதை நம்ம வந்து டோட்டி பொட்டன்சி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அதோட கேரக்டர். அப்போ they may be even be derived from the single cell from the any plant, அதாவது எனி பார்ட். சரிங்களா? பிளான்ட்டோட எந்த பார்ட்டை வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லீஃபோ, ஸ்டெம்மோ, ரூட், எந்த பார்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் சூஸ் பண்ணி நம்மளால் ப்ராசஸை இன்வால்வ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் தென் ஃபார்ம் எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் தட் லேட்டர் டிவைடட் டு ஃபார்ம் எ செல் எ மாஸ் கண்டெய்னிங் எ டென்ஸ் சைட்டோபிளாசம். அப்போ சைட்டோபிளாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அடர்த்தியான சைட்டோபிளாசமாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் லார்ஜ் நியூக்ளியஸ் என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கு, சிங்கிள் செல் கேரக்டர் எடுத்துக்கிறோம். அண்ட் ப்ரெசண்ட் இன் எ டென்ஸ் சைட்டோபிளாசம், அடர்த்தியான சைட்டோபிளாசம் இருக்கும். லார்ஜ் நியூக்ளியஸ் கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ச் கிரைன், ப்ரோட்டீன் அண்ட் ஆயில் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கிறோம், நம்ம கேரக்டர் சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, டு ப்ரிப்பேர் த ஆர்டிஃபிஷியல் சீடு டிஃப்ரெண்ட் இன்செட் மெட்டீரியல் ஆர் யூஸ்டு ஃபார் த கோட்டிங் இன் சொமட்டிக் எம்ப்ரியோய்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி விதை முளைக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, ஒரு சில மைக்ரோப்ஸ் எல்லாம் அட்டாக் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்செட் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா த இன்னட் டு த மெட்டீரியல் ஆர் யூஸ் டு த இனாக்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா இனாக்குலம் அல்லது மேல் பூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மேல் பூச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு இந்த மேல் பூச்சியோட கேரக்டரில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கோட்டிங் ஆஃப் த சொமட்டிக் எம்ப்ரியாய்ட் லைக் அக்ரோஸ் அண்ட் த சோடியம் அல்ஜினேட். அக்ரோஸ் அண்ட் த சோடியம் அல்ஜினேட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அக்ரோஸ் அண்ட் த சோடியம் அல்ஜினேட் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே சார், அப்போ என்னவா நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இனாக்குலம் கேரக்டரை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அப்போ என்னென்னலாம் மெயினாக நமக்கு இதில் தேவைப்படுது பாருங்கள். சிந்தட்டிக் சீட் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரொடியூஸ்டு பை யூஸிங் த எம்ப்ரியாய்ட்ஸ் இன் சொமட்டிக் எம்ப்ரியோஸ் த சிங்கிள் செல். இது நமக்கு என்னது டோட்டி பொட்டன்சின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அப்போ பிளான்ட்டோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த பார்ட்டை வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் எந்த கேரக்டர் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் த டென்ஸ் சைட்டோபிளாசம், அடர்த்தியான என்ன இருக்குது நமக்கு சைட்டோபிளாசம் இருக்குது. ப்ளஸ் என்னது அப்படின்னா லார்ஜ் நியூக்ளியஸ் அண்ட் ஸ்டார்ச் கிரைன்ஸ், புரோட்டீன் அண்ட் ஆயில்ஸ் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் தென் கோட்டிங் ஆஃப் த சொமட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ் லைக் த என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் அக்ரோஸ் அண்ட் த சோடியம் அல்ஜினேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. த டு ப்ரிப்பேர் the artificial seed different
inert to the material to used for coating of the somatic embryoid. அப்போ அந்த somatic embryosக்கு நம்ம கோட்டிங்காக என்ன யூஸ் பண்ணுறோன்னு கேட்பாங்க. அப்போ கோட்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எது அப்படின்னா அதுதான் என்னது நமக்கு அக்ரோஸ் அண்ட் த சோடியம் அல்ஜினேட். என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அக்ரோஸ் அண்ட் த சோடியம் அல்ஜினேட்னு சொல்லக்கூடியதை நம்ம இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சரி, இப்போ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். நமக்கு ஒரு பிளான்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பிளான்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி என்னது நமக்கு அதோட சீட் கேரட் எடுத்துருக்குறாங்க. நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஆர்டிஃபிஷியல் சீடு இங்கே இருக்கக்கூடிய கேரக்டரு, ஆர்டிஃபிஷியல் சீடு கோட்டு, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் எண்டோஸ்போம், அதுக்கப்புறம் சொமட்டிக் எம்பரியோஸ். அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா சொமட்டிக் எம்பரியோஸ். தெரியுங்களா? பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸு ஆர்டிஃபிஷியல் சீட் கோட் கேரக்டர் அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் எண்டோஸ்போம். சரிங்களா? அப்போ எண்டோஸ்போம்னால என்ன மீனிங்? நமக்கு நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணக்கூடியதான் நமக்கு என்ன சொல்லுவோம், நம்ம எண்டோஸ்போம்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய கேரக்டர் பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருப்போம் இல்லைங்களா? அப்போ எண்டோஸ்போம் அப்படிங்கிறது ஆஞ்சியோஸ்போம்னா ஒரு 3N கண்டிஷனில் இருக்கும். ஜிம்னோஸ்போம் அப்படின்னா ஒரு ஹாப்ளாய்டு கண்டிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? எப்போ ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன், பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா? அப்போ ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னா ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். அப்போ என்ன பண்ணும், நமக்கு எண்டோஸ்போம் ஃபார்ம் ஆகும். ஜிம்னோஸ்போம் அப்படின்னா பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன். அப்போ நமக்கு என்ன பண்ணும், எண்டோஸ்போம் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால தான் ஜிம்னோஸ்போமில் வந்து ஹாப்ளாய்டு கண்டிஷனில் இருக்குது. ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னா வந்து 3N கண்டிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் அப்போ ஃபார்ம் ஆகிறதுனால தான். ஓகே சரி, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது இதுதான். இதை ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெயினாக இதில் அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் சீடு இது கேட்பாங்க. சரிங்களா? இது ஒரு 3 மார்க் கொஷனில் கேட்குறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் சீடு. இது இப்போ ஆர்டிஃபிஷியல் சீடு அப்படிங்கிறது நிறைய அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு இருக்குது. சரிங்களா? இப்போ மெயின் வந்து பாருங்கள், த மில்லியன்ஸ் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் சீடு கேன் பி ப்ரொடியூஸ்டு எட் எனி டைம் அட் த லோ காஸ்ட். எப்போ வேணால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதேமாதிரி என்ன பண்ணி வச்சுக்க முடியும், நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கவும் முடியும். ஓகே, இப்போ மில்லியன்ஸ் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் சீட் கேன் பி ப்ரொடியூஸ் அட் த எனி டைம் அட் த லோ காஸ்ட். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு என்ன ஆகாது, காஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும். சரிங்களா? அப்போ என்ன பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் நம்மளால் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஈவனாக. சரிங்களா? அப்போ அவங்க கல்டிவேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீடுக்கு என்ன பண்ண தேவையில்லை, அவங்க அதிகமாக மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ஒரு சில நமக்கு அக்ரிகல்ச்சர் ஐசிஆர்லாம் இருக்கு இல்லைங்களா, IARI இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லாம் போனீங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணுவாங்க, நமக்கு நிறைய இந்த இவங்க எஸ்டாப்ளைஸ் பண்ணக்கூடிய சீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இலவசமாக நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி கூடிய சீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னது, நமக்கு ரொம்பவும் டிசைரபிள் கேரக்டர் இருக்கிறதா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்போ சீடை ப்ரொடியூஸ் பண்ணும்போது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா they provide an easy method to produce the genetically engineering plant and the desirable trait. அப்போ இதில் என்ன desirable trait அப்படின்னா ஒரு பயனுள்ள ஒரு பண்பு. சரிங்களா? அந்த பண்பு எப்படி இருக்கலாம் அப்படின்னா டிசைரபிள் ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டராக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை யீல்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி பிளான்ட் நம்மளால் பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியும். அப்போ இந்த மாதிரி கூடிய கேரக்டர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு அடுத்தது இட் இஸ் ஈஸி டு டெஸ்ட் த ஜீனோடைபிக் பிளான். அப்போ இதே மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக இதை டெஸ்ட் பண்ணவும் முடியும். அண்ட் தென் தே கேன் த பொட்டென்ஷியலி store it for long time under the cryopreservation method. சரிங்களா? they can potentially store it the long time under the cryopreservation. அதாவது ரொம்ப குளிர்ந்த நிலையில் நம்ம வந்து அதை பாதுகாக்கிறது, ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா கிரையோ ப்ரிசர்வேஷன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் வந்து நீட் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கொஷின் கேட்டாங்க, அதை பார்த்து வச்சுங்க. அப்போ அந்த கிரையோ ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா -196 டிகிரி செல்சியஸ். இது நமக்கு என்ன பண்ணலாம், கொஷின் கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது the artificial seed produced in identical plants. அதே மாதிரி ஆர்டிக்கல் சீடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க இந்த ஐடென்டிஃபிக்கல் பிளான்ஸ் கேரக்டரை அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்டிக்கல். அண்ட் தென்
They can potentially store it for the long time under the cryopreservation method. The artificial seed produce the identical plant. The period of dormancy. அது என்ன dormancy அப்படின்னா விதை உறக்கம் அப்படின்னு சொல்லதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டார்மென்சின்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உறக்க காலம் இருக்குது. அதாவது நமக்கு வந்து டார்மென்சின்னு சொல்லக்கூடிய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இருக்கிறதுல வந்து அதிகமான டார்மென்சி இருக்கிறது எது அப்படின்னா நமக்கு வந்து இந்த லோட்டஸ் பிளான்ட்டில் தான் என்னது அதிகமான டார்மென்சின்னு சொல்லக்கூடியது இருக்கும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதாவது டார்மென்சினா என்னது அப்படின்னா ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வர வரைக்கும் என்னது ரெஸ்ட்லேயே இருக்கிறது. அந்த பிளான்ட்டுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு தான் என்ன பேர் அப்படின்னா டார்மென்சின்னு சொல்லக்கூடியது. அப்போ டார்மென்சி ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் சீட் இதை கிரேட்லி ரெடியூஸ்டு. அப்போ ஆர்டிஃபிஷியல் எப்படி இருக்கும் நமக்கு போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா முளைக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அதில் வந்து டார்மென்சிங்கிற கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஓகே, அப்போ they produce the dormancy of the artificial seed is greatly reduced. Hence the growth is faster within the shortened life cycle. அவ குறிப்பிட்ட நாளுக்குள்ளே என்ன பண்ணும் நமக்கு வேகமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு 50 இயர்ஸ்க்கு ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ரைஸை வந்து கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் மினிமம் எத்தனை மாதம் ஆகும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து நமக்கு ஒரு 6 மந்த்லேருந்து 8 மந்த் வரைக்கும் ஆகும் ஈல்டிங் கிடைக்கிறதுக்கு. சரிங்களா? ஆனால் இப்போல்லாம் என்ன ஆகுது நமக்கு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 to ஒரு 50 டேஸ்க்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிளான்ட்டோட சீட் என்ன ஆகுது நமக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிட்டு அந்த நெல் நமக்கு என்ன ஆகுதுன்னா ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அப்போ அந்த சீடு கேரக்டரில் என்ன இருக்குது அப்படின்னா ரெடியூஸ் த டார்மென்சி இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து உருவாக்குறாங்க. சரியா? அது நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டிகல். சரிங்களா? அது நமக்கு மெயினாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதை நமக்கு பேஸ் பண்ணி மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, சரி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்டோட கேரக்டர் வைரஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ வைரஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி அந்த இடத்துல நம்ம எந்த பிளான்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா எந்த பிளான்ட் கேரக்டரோட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இதில் எந்த பார்ட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்பிக்கல் பார்ட் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்பிக்கல் பார்ட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைரஸோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அல்லது வந்து அந்த அப்பிக்கல் பார்ட்டில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக நமக்கு இருக்கும். ஓகே, அதனால் என்ன பண்ணுறோம் நம்ம இந்த இடத்துல வந்து இந்த வைரஸ் ஃப்ரீ பிளான்ட் கேரக்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அப்போ த ஃபீல்டு க்ரோ ஆன் த பிளான்ட்ஸ் லைக் த பெரனியல் கிராப்ஸில் வந்து அதிகமாக நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். எந்த கேரக்டரில் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெரனியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பெரனியல்லாம் என்னது நமக்கு அதோட லைஃப் சைக்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர் பை இயர் நமக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ஈல்டிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெரனியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பெரனியல் கிராப்ஸ் யூஸ்வலி தே ஆர் இன்ஃபெக்டட் பை த வெரைட்டி ஆஃப் பேத்தோஜன். அப்போ என்னென்னலாம் பேத்தோஜன் வந்து நமக்கு அதிகமாக அட்டாக் பண்ணும் பாருங்கள் ஃபங்கை பாக்டீரியா மைக்கோபிளாஸ்மா வைரஸ் இது ரெண்டு நமக்கு அதிகமாக அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சில பேத்தோஜென்ஸ். அப்போ இந்த பேத்தோஜென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்த்து இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் ஒரு கேரக்டர் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். The field grow on plant like the perennial grapes usually are infected by the variety of pathogen like fungi, bacteria, mycoplasma, virus which causes a considerable economic loss. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுது நமக்கு பெரிய அளவில் ஒரு லாஸை உண்டாக்கும். சரிங்களா? இதெல்லாம் என்னது நமக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்டுக்கு என்னது டிசீஸை ஃபார்ம் பண்ணி பெரிய லெவலில் என்ன பண்ணணும் நமக்கு லாஸை கிரியேட் பண்ணோம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்டோட பார்ட்டை எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு டிசைரபிள் அதாவது நோய் எதிர்ப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தால் நமக்கு என்னது இதில் வந்து பெஸ்ட்டு. இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ கெமிக்கல் மெத்தட் can use it for the control fungal and the bacterial pathogen but not a virus generally. நிறைய நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தில் மெத்தேன் சல்ஃபோனைட் கேரக்டரு இதில் நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு ஃபங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் வைரஸுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் நமக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணும்போது பெருசாக அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷூட் மெரிஸ்டம் டிப் கல்ச்சர் அப்படிங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ஷூட் மெரிஸ்டம் டிப் கல்ச்சர் இஸ் அ மெத்தட் டு ப்ரொடியூஸ்
virus free plant because the shoot meristem tip is always free from the virus. சரியா? அப்போ எஸ்பெஷலி எந்த பகுதியில் இருக்கு? shoot meristem the tip culture or method to produce a virus free plant. அப்போ அந்த இடத்துல நம்ம வச்சு நம்ம கல்ச்சர் பண்ணும்போது shoot meristemத்தில் கல்ச்சர் பண்ணும்போது என்ன கேரக்டர் கிடைக்கும்? நமக்கு வைரஸ்க்கு எதிரான ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர் வந்து நமக்கு கிடைக்கும். பிகாஸ் த shoot meristem tip is always free from the virus. ஓகே, சரி. அதுக்கப்புறம் ப்ரோட்டோகால் என்னென்னலாம் மெயினாக நம்ம இதில் வந்து ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரோட்டோகால் ஆஃப் த வைரஸ். ஃபஸ்ட் ஒன் ப்ரோட்டோகால் ஆஃப் வைரஸ் ஃப்ரீ ஃப்ரம் த டிப் கல்ச்சரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? அப்போ அபிக்கல் மெரிஸ்டம் டிப் வித் 1 or 2 லீஃப் பிரிமோடியா ஆர் எக்ஸசைஸ் டு த ஸ்டெரைல் கண்டிஷன். அது என்ன ஸ்டெரைல் அப்படின்னா, இந்த இடத்துல எந்த ஒரு மைக்ரோப்ஸும் இல்லாமல் டோட்டலாக நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு என்ன பேர்? ஸ்டெரலைசேஷன் அல்லது ஸ்டெரலைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஸ்டெரலைசேஷன் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ கண்டிஷன் த ஃப்ரம் இன் ஏ எக்ஸ்பிளான்ட். அப்போ எந்த பிளான்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோமோ, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பனானா அப்படிங்கிற பிளான்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ பனானா நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு பனானா பிளான்ட்டை கம்ப்ளீட்டாக அதை டிப் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன பண்ணிக்கணும்? எந்த ஒரு வைரஸும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கணும். அப்போ அபிக்கல் மெரிஸ்டம் டிப் வித் த 1 or 2 லீப் ப்ரமோடியா ஆர் எக்ஸசைஸ் டு த ஸ்டெரைல் கண்டிஷன். அப்போ ஸ்டெரைல் என்ன அர்த்தம்? நமக்கு ரிமூவல் ஆஃப் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபார்மில் நம்ம பிளான்ட்டை எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்தது இன் விட்ரோ கல்ச்சர் இன் 10 ml ஆஃப் சாலிட் எம்எஸ் மீடியத்தை சூஸ் பண்ணிக்கிறோம். 10 ml ஆஃப் சாலிட் எம்எஸ் மீடியத்தை சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த supplemented with the growth hormone. The cultures are maintained at the 24 plus or minus 1 degree Celsius in a dark for 3 days. சரிங்களா? எத்தனை நாளைக்கு வைக்கிறோம் நம்ம டார்க் பீரியட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 days வைக்கிறோம். அப்போ ஃபாலோடு பை த நார்மல் illumination ஃபார் 2400 லக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லைட் படுற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் வைக்கிறோம். அப்போ மெயின் அதில் பாருங்கள், கல்ச்சர்ஸ் ஆர் மெயின்டைன்ட் அட் த 24 டிகிரி செல்சியஸ் நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ என்ன கணக்கு? நமக்கு வந்து இதில் 1 டிகிரி வந்து நமக்கு எச்சா இருக்கலாம், அல்லது நமக்கு என்னது மைனஸாக நமக்கு வந்து எடுத்துக்கலாம். அப்போ எதில் எப்படின்னா எ டார்க் ஃபார் த 3 days வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ ஃபாலோடு பை த நார்மல் illumination ஆஃப் த லைட் இன்டென்சிட்டி எவ்வளோ லக்ஸ் ஃபார் யூனிட்னு சொல்கிறாங்க இல்லையா? அதான் லைட்டுன்னு சொல்லக்கூடியது. அப்போ லைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2400 லக்ஸ் இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கணும்? நம்ம இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் த பிளான்ட் லெட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா த டெவலப்டு ஃப்ரம் த மெரிஸ்டம் த டிப் கல்ச்சர் ஆஃப்டர் ஆர்கனைசேஷன். த பிளான்ட்லெட்ஸ் டெவலப்டு ஃப்ரம் த மெரிஸ்டம் த டிப் கல்ச்சர். இதில் ஆஃப்டர் ஆர்கனைசேஷன் த ப்ராசஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஹார்டனிங் ப்ராசஸ். அது என்ன ஹார்டனிங் ப்ராசஸ் அப்படின்னா கடினப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன கடினப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டை நாம் இது வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுறோம்? ஒரு பெரிய ஒரு நம்ம இந்த லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பிளான்ட்டுக்கு தேவையான என்விரான்மெண்டலை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? லெபார்ட்ரியில் க்ரோத் பண்ணிகிட்ருப்போம். ஓகேங்களா? அப்போ நம்ம பிளான்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்முடைய நார்மல் என்விரான்மெண்டலுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகணும். சரிங்களா? அப்போ அதுக்காக எடுத்தோடனே நம்ம கொண்டு போய்ட்டு என்விரான்மெண்டல் வச்சிடலானா அப்படின்னு வைக்கக்கூடாது. சரிங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 3 hours லைட் கொடுக்கணும், திரும்ப 3 hours டார்க்கில் வச்சிடணும், திரும்ப 3 hours ஒரு 6 hours என்ன பண்ணணும்? நம்ம லைட்டில் கொண்டு வைக்கணும். அப்போ தான் நமக்கு என்னது போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் எந்த அளவுக்கு அது இன்வால்வ் ஆகுது, எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து இந்த ப்ராசஸ் மூலமா அது என்ன கிடைக்குது, போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது, ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது, எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அப்சர்வ் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி செய்யக்கூடிய மெத்தடுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா அதாவது கடினப்படுத்துதல் அல்லது வந்து நமக்கு ஹார்டனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. அப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை வச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஃபீல்டு கண்டிஷனுக்கு கொண்டு போயிட்டு நம்ம அந்த பிளான்ட்டை க்ரோத் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இப்போதைக்கு இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடில் நிறைய வெரைட்டி கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டெசர்ட்டில் தான் கிடைக்கிற மாதிரி இருந்தது. இப்போலாம் என்ன பண்ணுறாங்க? நமக்கு நவடேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே டேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்டிவேட் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க? பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் மூலிமா நிறைய வெரைட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் ஆஃப் த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகே, அப்போ இந்த மெத்தடு பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ப்ரோட்டோகால் ஃபார் வைரஸ் ஃப்ரீ மெரிஸ்டம் டிப் கல்ச்சர் கேட்பாங்க.
அப்பிக்கல் மெரிஸ்டம் டிப் வித் ஒன் ஆர் டூ லீஃப் ப்ரீமோடியா. எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா லீஃப் எடுத்துக்கிறோம். லீஃப் எடுத்து என்ன பண்ணுறோம், எக்ஸ்யூஸ்ட் இன் எ ஸ்டெரைல் கண்டிஷன் ஃபார்மில் வந்து எடுத்துக்கிறோம். எந்த பிளான்ட்டை எடுத்துக்கணுமோ அந்த பிளான்ட்டோட லீஃபை சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இன் விட்ரோ கல்ச்சரில் 10 ml சாலிட் எம்எஸ் மீடியத்தை எடுத்துக்கிட்டோம். அண்ட் சப்ளிமெண்டட் வித் த க்ரோத் ஹார்மோன். அண்ட் தென் கல்ச்சர் ஆர் மெயின்டைன்ட் அட் த எவ்வளோ டிகிரி செல்சியஸ்னு கேட்பாங்க, 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. 24 ± 1 degree Celsius in dark for 3 days followed by the normal illumination of the 2400 lux. எவ்வளோ லக்ஸ்னு கேட்டாங்கன்னா லக்ஸ் ஃபார் யூனிட்னா லைட் இன்டென்சிட்டி. இப்போ இது எவ்வளோ அப்படின்னா நமக்கு 2400 இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து அது மேலே வந்து பிளான்ட் மேலே லைட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அதாவது the plantlets develop from the meristem tip culture after the organization the process the transfer to the hardening process. சரிங்களா, அப்போ ஹார்டனிங்க்கு உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாச்சு. ஹார்டனிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபீல்டு கண்டிஷனுக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம். சரிங்களா, இது நமக்கு என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில கேரக்டர். அதுக்கு அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா த கன்சர்வேஷன் ஆஃப் த பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் அல்லது ஜெர்ம் பிளாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். சரிங்களா, என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன் சொல்லக்கூடியது. அப்போ ஜெர்ம் பிளாசம் அப்படின்னா என்ன, நம்ம என்ன பண்ணணும், இந்த பேஸ் பண்ணணும். அப்போ ஜேம்ஸ் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டோட கேரக்டரில் ஜெர்ம் பிளாசம் சொல்லக்கூடியது வந்து நமக்கு எதையெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜெர்ம் பிளாசம் கேரக்டர், த கன்சர்வேஷன் ஆஃப் த பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸ், போலன், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சீடு கேரக்டர், அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய எஸ்டாப்ளைஸ் பண்ணியிருக்கக்கூடியது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போலன்ஸ், சீட் ஆர் டிஷ்யூ இந்த பிளான்ட் மெட்டீரியல். சரிங்களா, இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெர்ம் பிளாஸ் கல்ச்சரில் இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்போ ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன் ரெஃபர் டு த கன்சர்வேஷன் ஆஃப் த லிவிங் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் லைக் போலன், சீட்ஸ் ஆர் டிஷ்யூ ஆஃப் த பிளான்ட் மெட்டீரியல் மெயின்டைன்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செலக்டிவ் பிளான்ட். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த பிளான்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டோமோ அந்த பிளான்ட்டோட கேரக்டர். சரிங்களா, எப்படி பிளான்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி கேரக்டர் நம்ம சூஸ் பண்ணிக்கணும், டிசைரபிள் கேரக்டர். ஓகேங்களா, அதாவது டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர் இருக்குதா, அதே மாதிரி நமக்கு அதாவது நமக்கு ஹை ஈல்டிங் கொடுக்குதா, அந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம எக்கனாமிக்கலாக வேல்யூபிள் இருக்கக்கூடிய பிளான்ட் கேரக்டர் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, and then the maintained for the purpose of selective plant, the breeding, the preservation in a live condition and used for the many research ஒர்க்குக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ மெனி ரிசர்ச் ஒர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னது, நமக்கு இந்த இதிலிருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த ஸ்டெரைல் மெத்தட் மூலமா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்க ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அது எப்படி இருக்குது, ஸ்டெரைல் கேரக்டராக இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ அந்த ஸ்டெரைல் கேரக்டரை நம்ம என்ன பண்ண முடியாது, கண்டினியூஸாக அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா, நல்ல ஒரு வயபிலிட்டி கேரக்டராக நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை ஜீன் பேங்க்கில் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ வேணுமோ அதை திரும்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, maintained for the purpose இந்த selective plantங்கிறது ரொம்ப important. And then the germ plasm conservation resource is the part of the collection of seed and pollen. எதை மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா seed and pollen கேரக்டர் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதிகமாக அதில் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். சரிங்களா, that are the stored in a seed or pollen bank so as the maintain their viability or fertility for any later use such as hybridization and crop improvement. The germ plasm conservation may also involve the gene bank, DNA bank of the elite breeding lines of the plant resource for the maintenance of the biological diversity and also for the food security. சரிங்களா, and also used for the maintain the biological diversity க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபுட் செக்யூரிட்டிக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது என்ன ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் ஒரு ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், அதே மாதிரி ஒரு சீட்ஸாக இருக்கலாம், வேறு ஏதாவது நமக்கு வந்து வெரைட்டி ஆஃப் பிளான்ட் கேரக்டராக இருக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும்போது இது நமக்கு ஜெனட்டிக்கலாக ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் அஃபெக்ட் பண்ணுதா, ஹியூமன் பீயிங்கை அஃபெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் இதில் பார்த்துக்கணும். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஈல்டிங் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா
குவான்டிட்டி பேஸ்லையும் இருக்கணும், அதே மாதிரி எப்படி இருக்கணும், குவாலிட்டி பேஸ்லையும் இருக்கணும். அதுவும் நமக்கு என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி கூடிய பிளான்ட் கேரக்டர் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையெல்லாம் எஸ்பெஷலி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பாங்க. இதில் வந்து மெயினாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா the genetical resource like the pollen, seeds or tissue plant material maintained for the purpose in the selective plant breeding. சரியா? அப்போ எந்த பிளான்ட்டை எஸ்பெஷலி நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோமோ, ஹை ஈல்டிங் கொடுக்குதோ, டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர் இருக்குதோ, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் த பர்பஸ் ஆஃப் த செலக்டிவ் பிளான்ட் பிரீடிங் த ப்ரிசர்வேஷன் இன் த லைவ் கண்டிஷன் அண்ட் யூஸ்டு ஃபார் த மெனி ரிசர்ச் ஃபீல்டு. சரியா? மெனி ரிசர்ச் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. ஓகே சரி, அது என்ன க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னா, அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சீடு அல்லது அதாவது போலன் கிரைன்ஸ். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு -196 டிகிரி செல்சியஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்படியே என்ன பண்ணுறோம், நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகே, அப்போ இதனால் என்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனால் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு ஹீட்டு, டெம்பரேச்சர், என்வரான்மெண்டல், பேத்தோஜன்ஸ் எதுவுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த சீட்ஸை வந்து அட்டாக் பண்ண முடியாது. சரியா? அந்த மாதிரி கூடிய மெத்தடுக்கு தான் என்ன பேருனா க்ரையோ ப்ரிசர்வேஷன். -195 டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. இந்த லோ டெம்பரேச்சர் எவ்வளோ வரும் அப்படின்னா -196 டிகிரி செல்சியஸ் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு புக்கில் பாருங்கள் 2 கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பர்ஃபெக்ட் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா -196 டிகிரி செல்சியஸுங்கிறது தான் கரெக்டு. இதை பார்த்து வச்சுங்க. சரி, க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஆல்சோ நோன் ஆஸ் அ க்ரையோ கன்சர்வேஷன். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா க்ரையோ கன்சர்வேஷன் சொல்லுவாங்க. இட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் இஸ் அ புரோட்டோபிளாஸ்ட். என்ன கேரக்டர் நமக்கு, புரோட்டோபிளாஸ்டோட கேரக்டர். டிஷ்யூ, ஆர்கனல்ஸ், ஆர்கன், எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் என்னென்னலாம் பயன்படுத்துகிறோன்னு பாருங்கள். த ப்ராசஸ் பை விச் இஸ் அ புரோட்டோபிளாஸ்ட் செல்ஸ், டிஷ்யூ, organelles, organs, extracellular matrix, enzyme or any other biological material are subjected to the preservation of by cooling to very low temperature. எவ்வளோனா -190 டிகிரி செல்சியஸ், 96 டிகிரி செல்சியஸ். ஓகே, அதே மாதிரி யூஸிங் இன் எ லிக்யூட் நைட்ரஜன். இது கொஷின் கேட்பாங்க. சரிங்களா?